இரக்கமே இல்லாம இந்த பிஞ்சு உயிர்களை கொள்ள ஒரு தந்தைக்கு எப்படிங்க மனசு வந்தது? சாவு நாடகமாடிய தந்தையை பிடித்து நடக்கும் கெடுபிடி விசாரணை. மனைவி மீது பற்றி எறிந்த சந்தேக தீயால் கணவன் செய்த கொடூர செயலா? உயிரிழந்ததாக கூறப்பட்டவர் 10 நாட்களுக்குள் கைது செய்யப்பட்டது எப்படி? ஆந்திரா மாநிலம் NTR மாவட்டத்துல தான் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்ததா கூறப்படுது. 7 வயது மற்றும் 9 வயதுல குழந்தைகள் தந்தையோடு இருக்க குடும்பத்துக்காக மனைவி பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வெளிநாட்டுல வேலை செய்ததா கூறப்படுது. அம்மா சொன்னாங்கன்னு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லி தலை பின்னிக்கோமா அப்படின்னு கடைசியா போன்ல மகளுக்கு சொன்னதுக்கு அப்புறமா குழந்தைகளை அம்மாவால தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியவில்லையா? பயந்து போனவங்க யாரிடமோ சொல்லி கதவை தட்டி பார்க்கும் போது உள்ள குழந்தைகள் சடலமா இருந்ததை கேட்டு அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. கணவர் ரவிசங்கர் தானும் உயிரையே மாய்த்து கொள்ளும் விபரீத முடிவு எடுக்க போவதா கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமானதாகவும் சடலம் கிடைக்காததுனால போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் போலீசார் மயிலாவரம்ல ரவிசங்கர் உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சு உடனடியா அவரை கைது செய்திருக்காங்க. போலீசாரின் முறையான விசாரணையில கொடூரத்தின் பின்னணி என்னன்னு தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுது.